வணக்கம். புதுவை ஏஎப்டி மில்லை ஜனவரி 15ஆம் தேதி முதல் முழுமையாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுடன் மில் தலைவர் பாலன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுவை ஏஎப்டி அனைத்து தொழிற்சங்கத்தினர் கடந்த 6ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசி மில்லை தொடர்ந்து நடத்த 500 கோடி ரூபாய் நிதி அளிக்க வலியுறுத்தினர். பின்னர் புதுவை திரும்பிய அவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து டெல்லி பயணம் குறித்து விளக்கினர். அப்போது மில்லை தொடர்ந்து நடத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். மேலும் மில் தலைவர் பாலனிடம் பல மாதங்களாக மூடி கிடக்கும் இயந்திரங்களை பராமரித்து பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இந்நிலையில் மில் தலைவர் பாலன் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மேலாண் இயக்குநர் மலர்கண்ணன், பொது மேலாளர் சுந்தரம் மற்றும் தொழிலாளர்கள் தரப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் அபிஷேகம், ஐஎன்டியூசி அம்மைநாதன், என்ஆர் காங்கிரஸ் சத்யசீலன், எல்பிஎஃப் ஆறுமுகம், எம்எல்எஃப் கபிரியேல், அதிமுக சின்னதுரை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கடந்த 3/9/2012 நடந்த மில் தொழிலாளர்கள் நிர்வாகத்தினர் தொழிலாளர் நல ஆணையர் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மில்லை நடத்துவது, ஜனவரி 15ஆம் தேதி முதல் மில்லை முழுவதுமாக இயக்குவது, முன்னதாக இதற்கான ஆயத்தமாக இயந்திரங்களை பராமரித்து சுத்தம் செய்து உற்பத்திக்கு தயார் செய்வது, துப்புரவு பணி மேற்கொள்வது, இதுகுறித்து இன்னும் 4 நாட்களுக்குள் அறிவிப்பு வெளியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. புதுவையில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் 1 மாதத்தை கடந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பெரியகடை போலீசார் அவர்களின் உண்ணாவிரத பந்தலை பிரித்திருந்தும் ஆசிரியர்களின் போராட்டம் நீடிக்கிறது. புதுவை அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி கடந்த 18ஆம் தேதி முதல் தலைமை தபால் நிலையம் எதிரே காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டனர். இவர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனம் சட்டசபையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் சாதகமான பதில் கிடைக்காததால் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் போராட்டம் 32வது நாளாக நீடித்து வருகிறது. இதனிடையே போராட்டத்திற்கு அனுமதி அளித்த நாட்கள் முடிந்துவிட்டதால் இந்த போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக கூறி வடக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி ஆசிரியர்கள் உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்தார். அவரிடம் ஆசிரியர்கள் 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்த நிலையில் நேற்று 18ஆம் தேதி நள்ளிரவில் பெரியகடை இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வந்து உண்ணாவிரத பந்தலை பிரித்து எறிந்தனர். மேலும் அங்கிருந்த மைக் செட்டுகளை அகற்றினர் மற்றும் ஆசிரியர்கள் படுத்திருந்த பெஞ்சுகளையும் வலுக்கட்டாயமாக அகற்றினர். தகவல் கிடைத்து அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், கூட்டமைப்பு வின்சென்ட்ராஜ், கிறிஸ்டோபர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அங்கு விரைந்து வந்து போலீசாரிடம் அனுமதி கேட்டும் மேலிட உத்தரவு என்று கூறி அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். இந்நிலையில் பந்தலை பிரித்தாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நடத்த முடிவு செய்த ஆசிரியர்கள் தரையில் அமர்ந்து இன்றும் போராட்டத்தை தொடர்ந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நகரில் லாரிகள் இயங்கும் நேரம் குறித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்க நிர்வாகிகளுடன் போக்குவரத்து எஸ்எஸ்பி பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. புதுவையில் லாரிகளால் நகரில் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் தாறுமாறான வேகத்தில் லாரிகள் செல்வதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்ததால் நகரில் இரவு 10 மணி முதல் காலை 8 மணி வரையிலும், காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் மட்டுமே லாரிகள் அனுமதிக்கப்படுகிறது. இந்நிலையில் லாரி உரிமையாளர்கள், புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்க நிர்வாகிகளுடன் போக்குவரத்து போலீசாரின் ஆலோசனைக் கூட்டம் எஸ்எஸ்பி பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் எஸ்பி குணசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர் மாறன் மற்றும் லாரி உரிமையாளர்கள், புக்கிங் ஏஜென்ட்டுகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் லாரிகள் நகரில் அதிவேகத்தில் செல்லக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் இரவு மட்டும் லாரிகளை அனுமதிப்பது குறித்து ஆலோசனை மற்றும் கருத்துக்களை கூறுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டனர். இதற்கு லாரி உரிமையாளர்கள் தரப்பில் அனைத்து வசதிகளுடன் கூடிய போக்குவரத்து நகரம் வேண்டும் என்றும், பொருட்களை ஏற்றி இறக்கும் மொத்த வியாபாரிகள் குடோன் புறநகரில் இருந்தால் தாங்கள் நகருக்குள் ஏன் வருகிறோம் என்று கூறினர். மேலும் இரவு நேரத்தில் சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்கு தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்றும் பாதுகாப்பு பிரச்சினை இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனால் பகலில் லாரிகளுக்கு தடை விதிப்பது குறித்து முடிவு எட்டப்படவில்லை. மேலும் இதுகுறித்து மொத்த பழம், காய்கறி, மளிகை கடை வியாபாரிகளுடன் 20ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். புதுவையில் முதியோர் உதவித்தொகையை அங்கன்வாடி மையங்கள் மூலம் வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் நடந்த மகளிரணி கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை மாநிலம் பாட்டாளி மக்கள் கட்சி மகளிரணி ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில மகளிரணி தலைவி சரோஜா நாராயணன் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளரும் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான அனந்தராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர், மாவட்ட செயலாளர் மதியழகன், மகளிர் அணி ஜெயந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகையை வங்கிகளில் வழங்குவதை ரத்து செய்துவிட்டு பழைய முறைப்படி அங்கன்வாடி மையங்கள் மூலமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சமையல் கேஸ் சிலிண்டர் மானியம் முன்பு வழங்கியது போன்று ஆதார் அட்டை இல்லாமல் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரேஷன் கடைகளில் குடும்ப தலைவர் தலைவி மட்டுமே பொருட்கள் வாங்கும் நிலையை மாற்றி பழைய முறைப்படி குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலையை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கான கட்டணமில்லாத கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் குழந்தைகளுக்கான கட்டணமில்லாத கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திமோத் தலைமையில் நடைபெற்றது. பேரணியை பள்ளி தலைமை ஆசிரியர் மஞ்சினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் திரளான மாணவ மாணவியர் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மகாராஷ்டிராவில் நடந்த தேசிய நீச்சல் போட்டியில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளை கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தேசிய நீச்சல் போட்டி கடந்த 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. இதில் புதுவை பெண்கள் அணியில் மாணவி ருக்ஷனா வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கம் வென்றார் மற்றும் ஆண்கள் அணியினர் வெள்ளி பதக்கம் வென்றனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகள் பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு இயக்குநர் வல்லவன் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அப்போது நீச்சல் விளையாட்டுப் போட்டியின் மேலாளர் ஜார்ஜ், பயிற்றுநர் பாலசங்கர், குணசேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடந்த போக்குவரத்து விழிப்புணர்வு முகாமில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் நிறுவன முதல்வர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முருகையன் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்தும் அதனை கையாளும் விதம் பற்றியும் அதன் அவசியம் குறித்தும் விளக்க உரையாற்றினார். முகாமில் ஆசிரியர் பயிற்சி நிறுவன மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வை பெற்றனர். புதுவையில் மகளிர் ஆணையத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண் பணியாளர் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. புதுவை பெண் பணியாளர் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் இந்திரா இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பெண்கள் பாலியல் தொந்தரவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் குழந்தைகள் பாலியல் குற்ற பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசால் அமலாக்கப்பட்டும் புதுவையில் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், பெண்கள் பாதுகாப்பிற்காக மாவட்டம் மற்றும் துறை வாரியாக பெண் அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் குழந்தைகளின் விகிதத்தை விட பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ளதற்கு காரணம் குடிப்பழக்கம் காரணமாக ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளதுதான் என்று குறிப்பிட்ட அவர், எனவே மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் ஒழுக்க கல்வியை தேர்வு பாடமாக கொண்டு வர வேண்டும், பெண்களுக்கு அனைத்து அரசாங்க பணிகளிலும் 33% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் மற்றும் மகளிர் பிரச்சினைகளை தீர்க்க மகளிர் ஆணையத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். புதுவை மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மழை அங்கியினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச மழை அங்கி வழங்கும் விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மழை அங்கியினை வழங்கி வாழ்த்து பேசினார். தொடர்ந்து ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை தலைவர் வேல்முருகன் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் மூத்த கணித ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் பிரபல சோப்பு நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூரை அடுத்த ஏம்பலம் செம்பியம்பாளையத்தில் பிரபல தனியார் சோப்பு கம்பெனியில் இன்று 2 வேன்களில் சென்னையிலிருந்து 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் புகுந்து அங்கிருந்த கட்டிட பணியாளர்கள், தற்காலிக ஊழியர்களை வெளியே அனுப்பிவிட்டு பிரதான கதவை இழுத்து மூடினர்.
மேலும் 100க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் மற்றும் வேலையை நிறுத்திவிட்டு கம்பெனிக்குள் அமர்ந்திருந்தனர். பின்னர் அலுவலகத்தில் இருந்த ஆவணங்களை வருமான வரித்துறையினர் சோதனையிட்டனர் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கம்பெனியில் உற்பத்தியான பொருட்களின் நிலவரம், விற்பனை விவரம், அதற்கான வரிகள் செலுத்தியது உள்ளிட்ட விவரங்களை கேட்டதோடு முக்கிய கோப்புகளை கைப்பற்றினர் மற்றும் சோதனையின் போது வெளிநபர்கள் யாரையும் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து நகர பகுதியில் உள்ள அதிகாரி வீட்டிலும் சோதனை நடந்தது. இதேபோன்று சென்னையில் உள்ள இதே கம்பெனியின் உரிமையாளர் வீடுகளிலும் சோதனை மேற்கொண்டனர். யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் கலந்து கொள்ளும் புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானைக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. கோயம்புத்தூர் தேக்கம்பட்டி வனபத்திர காளியம்மன் திருக்கோவிலை ஒட்டியுள்ள பவானி ஆற்றுப்படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் புதுவை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான லட்சுமி யானையும் கலந்து கொள்கிறது. இதற்காக வனத்துறை அதிகாரி சிவக்குமார், கால்நடை மருத்துவர் செல்வராஜ் ஆகியோர் லட்சுமி யானைக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தினர். அப்போது அவர்கள் யானைக்கு ஏதாவது தொற்று நோய் உள்ளதா, அந்த யானை புதுவையிலிருந்து தேக்கம்பட்டிக்கு பயணம் செய்ய முடியுமா, யானைக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு உள்ளதா என்று பரிசோதனை செய்தனர். சோதனையின் முடிவில் யானை லட்சுமி யானைகள் முகாமில் கலந்து கொள்ள தகுதியாக இருப்பதாக தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து யானை லட்சுமி லாரி மூலம் தேக்கம்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் செய்து வருகின்றனர். வரும் 2016ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய இங்கிலாந்து வங்கி முடிவு செய்துள்ளது. உலக நாடுகளில் காகித நோட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சில நாடுகளில் எளிதில் கிழியாத கசங்காத பிளாஸ்டிக் நோட்டுகளும் பயன்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டின் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பிளாஸ்டிக் வகை நோட்டுகளை தயாரிக்க 3 ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் முடிவில் பாலிமர் வகை பிளாஸ்டிக் நோட்டுகளை அச்சடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. காகித நோட்டுகளை ஆண்டு கணக்கில் பயன்படுத்த முடியாது. தண்ணீரில் நனைந்தால் வீணாவதும் கிழிந்தால் செல்லாத நோட்டாக்கி விடுவதும் மக்களுக்கு பெரும் தலைவலியாகவே உள்ளது. ஆனால் பாலிமர் நோட்டு மிகவும் பாதுகாப்பானது. இந்த நோட்டுகளை புழக்கத்தில் மீண்டும் பயன்படுத்தும் போது எந்த பாதிப்பும் ஏற்படாது. காகித நோட்டுகளைப் போல் சிறு பை, பர்சில் எளிதாக வைத்துக் கொள்ள முடியும். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 5 பவுண்ட் மதிப்புள்ள பாலிமர் நோட்டில் இங்கிலாந்தின் பிரபல தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சில் உருவப்படத்தை பதிக்கவும், 10 பவுண்ட் மதிப்புள்ள நோட்டில் மறைந்த பிரபல நாவலாசிரியர் ஜான் ஆஸ்டன் படத்தை அச்சிடவும் முடிவு செய்துள்ளது. இங்கிலாந்து வரலாற்றில் முதல் முறையாக வரும் 2016ஆம் ஆண்டிலிருந்து இந்த பாலிமர் நோட்டுகள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. இதற்கிடையில் பாலிமர் நோட்டின் பயன்பாடு எதிர்விளைவு குறித்து 13,000 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதில் 87% பேர் பாலிமர் நோட்டிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.